வணக்கம் மக்களே! நான் உங்க கீர்த்தி. இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, நேத்திலிருந்து இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரம்மி ஆப்மே ஒர்க் ஆகல. ஸோ எதனால ஒர்க் ஆகல? ஏன் ஒர்க் ஆகல? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு ரம்மி ஆடுற பிளேயரா இருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து எல்லாருமே கேமுக்குள்ள போய் பார்த்திருப்பீங்க. அந்த கேமுக்குள்ள போன உடனே இந்த மாரி ஒரு நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ என்னடா நோட்டிஃபிகேஷன் இது? எதனால அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு ரம்மி ஆப்ஸ் எல்லாத்தையுமே அஃபிஷியலா இந்தியால இருந்து பேன் பண்ணிட்டாங்க. எதனாலடா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்கு. ஸோ அந்த ரீசன பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒண்ணு பார்த்துட்டு வந்துரலாம். ஆக்சுவலா இந்த ரம்மி ஆப்ஸ்லாம் 1968க்கு முன்னாடி வரைக்கும், இது ஒரு கேம் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1968க்கு அப்புறம், இது கேம் ஆஃப் லக் இல்ல. இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரம்மிய எல்லா கன்சியூமர் கோர்ட்லயும், இது கேம் ஆஃப் லக் இல்ல. இது கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா கோர்ட்லயும் இத ப்ரூவ் பண்றாங்க. சோ இந்தியன் கோர்ட்லயுமே இத ஒரு முன்வைக்கிறாங்க. சோ இப்படி வச்ச உடனே, நெறைய பேரு இது ஒரு கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா ஏற்கவும் செய்றாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. 2006ல தான் முதல்ல ஏஸ்-2-3 அப்படிங்கிற ஒரு ரம்மி ஆப் ஃபர்ஸ்ட்டு மொபைல் ஃபோனுக்குள்ள எல்லார்கிட்டயுமே வருது. அப்போ ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே ரம்மி ஆப்ப ஃபோனுக்குள்ள பார்த்த உடனே, என்னடா இது! ரம்மி ஆப்ப நம்ம இப்போ ஃபோன்லயே விளையாடலாமா? எப்படி விளையாடலாம்? காசு கட்டணுமா? எப்படி வித்ட்ராவல் பண்ணணும்? இத பத்தி நெறைய பேருக்கு தெரியாம இருந்தப்போ, இந்த ஏஸ்-2-3 இந்த ரம்மி ஆடுறவங்க மத்தியில பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபர்ஸ்ட்டா அந்த ஏஸ்-2-3 அப்படிங்கிற ஒரு ஆப்ப தான் பிரபலப்படுத்தி விடுறாரு. வருடங்கள் போக போக நெறைய ஆப்ஸ் நெறைய ரம்மி வகைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம Play Store அண்ட் App Storeலாம் நெறைய வந்திருக்கும். அந்த 2010ல இது ஒரு கேஸ் திரும்பவுமே ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னாக்க, இது ஒரு கேம் ஆஃப் ஸ்கில் இல்ல. இது கேம் ஆஃப் லக் தான். இது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் எல்லாத்தையும் பேன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தரப்ப முன்வைக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க கோர்ட்ல கேஸ் போட்டாலும், இத நெறைய பேர் மறுக்க செஞ்சு அந்த கேம் நெறைய பேர் விளையாடுறாங்க. இது ஒரு கேம் ஆஃப் ஸ்கில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃபும் பண்ணி, அந்த ஒரு கேமு ஒரு மாரி மேலேயும் கீழயும் தள்ளாடிக்கிட்டு, ஊசலாடிக்கிட்டு தான் இருந்தது. இந்த கேம் எப்போடா பேன் ஆக போகுது அப்படிங்கிற மாரி. ஸோ இப்படியே கொஞ்சம் வருஷம் போக போக அந்த ரம்மிலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர பாப்புலாரிட்டியா இருக்கு. ஆரம்பத்துல என்னதான் 1, 2, 3 அந்த மாரி சொல்லிட்டு ரம்மி ஆப்ஸ் இருந்தாலும், இப்ப பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 15 ரம்மி ஆப்ஸ்க்கு மேல இருக்கு. ஸோ என்னென்ன ஆப்ன்னு சொல்றது எனக்குமே சரியா தெரியல. ஸோ தெரிஞ்சா நானும் சொல்றேன். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நேத்துலேருந்து யாருக்குமே கேம்குள்ளயும் போகுறதில்ல. கேம்ல போயிட்டு லாகின் பண்ணாக்கா சம்திங் இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுட்டு, இது என்னதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அஃபிஷியலா இந்தியால இருந்து இந்த ஒரு ரம்மி ஆப் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. பெர்மனன்ட்டாவா இல்ல கொஞ்ச நாள் மட்டும் சஸ்பெண்ட் ஆகுறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் பெர்மனன்ட் அப்படிங்கிற மாரி தான் நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ சஸ்பெண்டா இருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த கேம் திரும்ப வருமா ப்ரோ? நாங்க நெறைய காசு ஜெயிச்சு வச்சிருந்தோமே, அதெல்லாம் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இப்ப கூட நீங்க போய் கேம்ல பார்த்தீங்க அப்படின்னாக்க, நீங்க வின் பண்ண காசு அது மேல அக்கவுண்ட்ல ஆட் ஆயிருக்கும். நீங்க போயிட்டு வித்ட்ராவல் பண்ணணும்னாக்கா, இப்போ இருக்கிற கேஷ மட்டும் வித்ட்ராவல் பண்ணிட்டு நீங்க கேம் விட்டு வெளில வந்துரலாம். நீங்க திரும்ப டெபாசிட் பண்ணணும். நீங்க மணி போட்டு நீங்க கேம் ஆடணும் அப்படின்னாக்கா, அது ஒரு ஆப்ஷன் காட்டாது. ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா கேம்க்குள்ள போனாக்கா ஜஸ்ட் பிராக்டிஸ் மோட் அண்ட் ஃப்ரீயா விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி தான். ஸோ நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேணாம். நீங்க இப்போதைக்கு கேம்ல நெறைய காசு ஆட் பண்ணியிருக்கீங்க. ஜெயிச்ச காசு இருக்குனாக்கா, போயிட்டு உடனடியா வித்ட்ராவல் பண்ணுங்க. இன்னும் சில பேருக்குலாம் வந்து வித்ட்ராவல் ஆக மாட்டேங்குது ப்ரோ. காச போயிட்டு வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும், திரும்ப அதே நோட்டிஃபிகேஷன் திரும்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சில பேருக்கு பக்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்க போட்ட காச நீங்க வின் பண்ண காச மட்டும் வித்ட்ராவல் பண்ணிட்டு, அந்த ஒரு ஆப்ப ஃபுல்லாவே சும்மா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை எப்ப முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. முடிஞ்சா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு வந்து உங்கள சந்திக்கிறேன். டாடா, பாய்.